This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மயிலின் அழகு த பீகாக்ஸ் ட்ரூ கலர்ஸ் சிறுவர் மலர் கதைகள். ஒரு பெரிய காட்டில் ஒரு பறவை கூட்டம் இருந்துச்சு. அதில் சில குட்டி இளம் வயசு பறவைகளும் இருந்துச்சு. அந்த குட்டி பறவைங்க கூட்டத்தில் ஒரு குட்டி மயிலும் இருந்துச்சு. அந்த குட்டி மயில் கூவுறது ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. எல்லா குட்டி பறவைகளுக்கும் குட்டி மயிலை கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. அதனால் அந்த மயிலுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. எப்போ பார்த்தாலும் தான் மட்டும் மட்டம் தட்டப்படுறத குட்டி மயிலால் சகிச்சிக்க முடியலை. ரொம்ப வருத்தப்பட்ட குட்டி மயில் அங்கே வாழ்ந்துக்கிட்டு வந்த வயசான புறா கிட்ட போய் தன்னோட வருத்தத்தை சொல்லுச்சு. சின்ன பறவைகளோட சண்டையை நினச்சி அந்த வயசான புறாவுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. அந்த குட்டி மயிலுக்கு தன்னம்பிக்கை வரும்னு நினச்ச புறா அழகான குரல் வச்சிருந்த குயிலை பற்றி சொல்லுச்சு. குட்டி மயிலே, நீ என்னைக்காவது குயில் பாட்டு கேட்டிருக்கியான்னு கேட்டுச்சு. அதை கேட்ட குட்டி மயில், ஆமாம், நான் கேட்டிருக்கேன், குயில் ரொம்ப அழகா பாடும், அதோட குரல் ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லுச்சு. உடனே அந்த குட்டி மயிலை குயில் கிட்ட கூட்டிட்டு போய், அழகா பாடுற குயிலே, உனக்கு வாழ்க்கையில் வருத்தமே இல்லையான்னு கேட்டுச்சு. உடனே அந்த குயில் சொல்லுச்சு, அழகா பாடி என்ன பயன்? என்னால் அழகா நடனமாட முடியாது, வேகமாக பறந்து இரை தேட முடியாது, என்னோட உருவம் வேற சின்னதுன்னு தன்னோட குறைகளை அடுக்கிக்கிட்டே போச்சு. இதை கேட்ட புறா சொல்லுச்சு, பாத்தியா, குரல் நல்லா இருந்தால் நல்லா வாழலாம்னு நீ நினைக்கிற, ஆனால் குரல் நல்லா இருக்கிற பறவையே ரொம்ப வருத்தத்தில் இருக்கு, உனக்கு அது மாதிரி வாழணுமான்னு கேட்டுச்சு. இதை கேட்ட குட்டி மயிலுக்கு நல்ல குரல் மேலே இருந்த ஆசையே போயிடுச்சு. அப்போதான் குயில்கிட்ட கேட்டுச்சு, உனக்கு எந்த பறவை மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த குயில் சொல்லுச்சு, எனக்கு மயில் மாதிரி மாறணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லுச்சு. இதை கேட்ட குட்டி மயில் கேட்டுச்சு, ஏன் அந்த குயில் என்ன மாதிரி மாறணும்னு கேட்டுச்சு, எனக்கு நல்ல குரல் இல்லையேன்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த புறா சொல்லுச்சு, உனக்கு குறைன்னு நினைக்கிறது இன்னொரு பறவைக்கு இருக்கிற மாதிரி மற்ற பறவைங்களுக்கும் இருக்காத நல்ல விஷயங்கள் உனக்கு இருக்கு. நீ குட்டியாக இருக்கிறதுனால உனக்கு தோகை இன்னும் வளரலை, நீ பெரியவனாக வளர்ந்ததும் உனக்கு மிக அழகான தோகை வரும், எல்லா பறவைகளும் உன்னோட அழகை பார்த்து கொண்டாடுவாங்க. அதனால் இன்னைக்கு நீ இருக்கிற நிலைமையை பார்த்து கிண்டல் செய்கிறவங்கள விட்டுட்டு நல்ல மனசோட நல்ல தன்னம்பிக்கையோடு வளரணும்னு சொல்லுச்சு. பெரிய பறவையான புறாவோட அறிவுரையை கேட்டு குட்டி மயில் மனசு தைரியமாக வாழ ஆரம்பிச்சது.